எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் தான் ராயன், அதாவது D50 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் என்ன மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஒரு கேரக்டரும் அவங்க செதுக்கின விதம் தான். இப்போ காளிதாஸ் ஜெயராம்னா அவருடைய கேரக்டர், அவருடைய மேனரிசம், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத செதுக்குனதாக இருக்கட்டும். துஷாரா விஜயன், தனுஷோடைய கேரக்டர் நம்ம போஸ்டரில் பார்த்துருப்போம்ல, ஸோ அதே தான் முழுக்க படம் முழுக்க அப்படி தான் இருப்பார். ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக, யார்ட்டையுமே ஆக்சுவலாக சொல்லப்போனால் டைலாகே ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் டப்பிங் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைலாக் அவ்வளோவா இல்லை. அதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ். ஸோ அதுமாரி எல்லாரோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இவங்க வராங்க ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு ரீசன், வேல்யூபிளான ஒரு ரீசனு. உதாரணத்துக்கு அறந்தாங்கி நிஷா வராங்க. அறந்தாங்கி நிஷாவுக்கு ஒரு சின்ன அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளே ஒன்று, இது எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏஆர்ஆர், ஆமாம், ரகுமான் சாருடைய ஸ்கோரிங் வந்து டோட்டலாகவே படத்தை இன்னொரு லெவலுக்கு தூக்கிட்டு போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஆக்சுவலாக தனுஷோட கேரக்டர் வந்து எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலுமே அது வந்து ஒரு பாம் மாரி தான். எப்போ இந்த பாம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே தான் அவரோட கேரக்டர் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது லைட்டாக ட்ரிகர் பண்ணுற ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த இடத்துல ஒரு ஆர்ஆர் ஒர்க் பண்ணியிருப்பார். லிட்ரலாக தேட்டரில் உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஸோ ரெண்டு பேருடைய வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்றி கொடுத்துச்சு. படத்தில் கதையாக சொன்ன விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து டீசெண்டாக என்னென்ன நடக்குது, இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி எல்லாரையும் செட் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃபில் அதை ரிவெஞ்சாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. படத்தோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். சின்ன வயசு கேரக்டர்லாம் அப்படியே காமிப்பாங்க. அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. அப்போ தனுஷோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. அப்படிங்கும்போது தனுஷ் கேட்பாரு, தனுஷ்னா சின்ன வயசு கேரக்டர் சொல்கிறேன், அவங்க கேட்பாங்க, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். ஏன்னு கேட்டால் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நம்ம நிறைய பேர் இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்லுவாங்க. கடைசியாக வந்து தங்கச்சியே பிறப்பாங்க. தங்கச்சி மேலே ரொம்ப பாசம். ஏன்னா தம்பி தான் நீங்கள் இருக்கீங்களா, நம்மளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே நான் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் வந்து கடத்தூர் போகிறாங்க. திருப்பி அவங்க வரவே இல்லை. அதுலேருந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பூசாரி வந்து இதுமாரி சம்திங் ஏதோ நரபலிக்காகவோ இந்த பொன் குழந்தையெல்லாம் நரபலிக்கு கேட்பாங்களே, ஸோ அந்த ரீசனுக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்பாங்க, இல்லைப்பா இத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை கேட்கணும், இல்லை பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ராயன் உருவாகிறான். ஆமாம், அதுலேருந்து ராயன் சென்னைக்கு வராரு, என்னென்னலாம் அங்கே ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதையாக இருக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுமே இருக்குது. எங்கே அப்படின்னா அதை சொல்லவே மாட்டாங்க, டைலாகாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. சரவணன் கிட்ட தனுஷ் ஒரு ஹெல்ப்புக்காக கேட்கும்போது சரவணன் சொல்லுவார், நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியும், இதெல்லாம் தாண்டி நான் இவ்வளோ தூரம் விட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ நீ யோசிச்சு பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு இதை டைலாகாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்போனா தனுஷ் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமே தனுஷ் எங்கேயுமே பயப்படாமல், ஏன்னா அந்த டைலாக் ஒன்று வரும், இதுக்கப்புறம் நம்ம பயப்படவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று வரும். ஸோ அதே மாதிரி தான் அவருடைய ஃபேமிலியவே வளர்ப்பார். தம்பி காளிதாஸ் ஜெயராம், இவர் வந்து எப்படின்னா காலேஜ் போகிற ஒரு பர்சன். அங்கேயுமே காலேஜ் போனாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி அடித்தடி பண்ணிகிட்ருப்பார். ஆனால் அவர் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் தனுஷுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய காஸ்ட்யூமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இவன் படிக்கிற பையன், இவனுக்கு இப்படி தான் காஸ்ட்யூம் இருக்கணும், இவனோட கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், கடைசி பையன் ஒரு சின்ன செல்லமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். சந்தீப் கிஷன் வந்து படிக்கவே மாட்டாப்புல, படிக்காத ஒரு பையன். ஒரு மாதிரி எப்படி நம்ம வீட்டில் வந்து நடுவில் பிறந்தா இது தருதலை மாரி சுற்றிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் சந்தீப் கிஷனு. துஷாரா வீட்டுக்கு செல்லமான ஒரு பொண்ணு, தனுஷுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம், அண்ணனுக்கு பிடிச்ச தங்கச்சி அப்படிங்கிற வகையில் துர்கா அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யார் ஆக்டிவ் வேஸில் ஸ்கோர் பண்ணா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபர்ணா பாலமுரளியும் நம்ம தனுஷும் தான். ஏன் அப்படின்னா அபர்ணா பாலமுரளி வந்து ஒரு டைலாக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது சந்தீப் கிஷனுக்கும் அபர்ணா பாலமுரளிக்கும் ஒரு லவ் சீன் வரும். அந்த லவ் சீனில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நான் இப்போ உன்னை அறைவேன், நீ கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படத்தில் அங்கங்கே அவங்க வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஸ்க்ரீனை ஓன் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் தாண்டி அந்த இடத்த அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் அபர்ணா பாலமுரளி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக கேரி பண்ணாங்க அவங்களோட கேரக்டர். அப்படியே செகண்ட் ஹாஃபில் துஷாரா விஜயன், தனுஷ், இவங்க 2 பேர் தான் படத்தை அப்படியே தாங்கி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா துஷாரா விஜயனுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ இன்சிடென்ட் மீன்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த கதை ரிவெஞ்சில் போய் முடியுது அப்படிங்கிறது தான்.
இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியோடைய ஒரு 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 சின்ன கோர் ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் தனுஷ் புரிஞ்சிக்கிற விதம், இவங்க புரிஞ்சிக்கிற விதம், ஸோ இதெல்லாமே நடக்கும். எஸ்ஜே சூர்யா உண்மையாக சொல்ல போனால் நம்ம ட்ரெயிலரில் பார்த்துருப்போம், உல்ஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டருமே அது மாதிரி தான் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டருமே உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஓனாய் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஓனாய் எப்படி ஒரு தந்திரமாக செயல்படுமோ ஸோ அதேமாரி எஸ்ஜே சூர்யா செயல்பட்டுக்கிட்டே இருப்பார். தனுஷ் இதை தாண்டி எப்படி ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் லேக் இல்லையா, இந்த படத்தில் எதுவுமே மைனஸ் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அங்கங்கே சில லேக்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அது நம்ம படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அதை வந்து மைண்டில் வச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் அந்த ஒரு 20 மினிட்ஸ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னப்பா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்லாம் க்ரியேட் ஆனிச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸ் வந்து இதை மறக்கடிக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த படம் பியூர்லி டி ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பவர் பாண்டிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஒரு என்னப்பா டெபியூ டைரக்டராக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்குது. இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, டைரக்ட் பண்ணி ஆக்டிங்காகவுமே தனுஷ் வந்து எந்த லெவலில் இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் டேரக்டராக என்ன பண்ண போகிறார் ரெண்டாவது படத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. டேரக்டராக அவர் மறுபடியும் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா எங்கே லைட்டாக அப்படி இது பண்ணாலுமே என்னப்பா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல தோணும். அண்ட் பாஷா மொமெண்ட் அதுவுமே இருந்துச்சு. நம்ம ட்ரெயிலரில் பார்த்துருப்போம், கெஞ்சி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடையில ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அது மொமெண்ட்டாக க்ரியேட் ஆகும்போது ரொம்ப அழகாக சூப்பராக கிரியேட். எப்படி வந்து பாஷாவில் வந்து ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வருமோ. ஸோ இந்த இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். என்னென்னா அவன் ஜெயிலுக்கு போக மாட்டான், நான் தான் ஜெயிலுக்கு போவேன். ஏன்னா நான் அவன் கழுத்தை அறுத்துருவேன், நீ எத்தனை தேல் போட்டாலும் உன்னால் உயிரோடு இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து அதை நம்ம தேட்டரில் பார்க்கும்போது எப்பா இந்த வெடிகுண்டு எப்போ வேணால் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியே க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பாஷா ரெஃபரன்ஸும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா பாஷா ரெஃபரன்ஸ்னால் இதை வச்சா ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத தாண்டி டீசெண்டாக இதை வைக்கலாம், வேல்யூபிளாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே படத்தில் இருந்துச்சு. ஓம் பிரகாஷ் கேமராமேனை பற்றி சொல்லியே ஆகணும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் விளாண்டுருக்காரு. அதாவது இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து லிட்ரலாக பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எப்போதும் போல் அது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு நடக்கும். ஏன்னா அதை இங்கே உடச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எங்கேயாவது இப்போ அந்த போஸ்டர் ஒன்று பார்த்துருப்போம், அந்த போஸ்டரை அழகாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமாக அங்கே வைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஏரியா எப்படி இருக்கும், ஜியாகிரஃபியை காமிக்கிற விதமாக இருக்கும். இந்த வகையில் வந்து ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தவங்களுக்கும் எப்படி காஸ்டியூம் பண்ணணும், இது ஒரு தருதலை மாதிரி சுற்றுற கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டர் எப்படி காஸ்டியூம் பண்ணிருக்கும். தனுஷ் வந்து எனக்கு எதுவுமே வேணால் என் குடும்பத்து, அதாவது என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிங்கும்போது ரொம்ப கசங்கின சட்டையை போட்டுக்கிட்டு இந்த ஃபேமிலி இந்த சர்க்கிள்குள்ளே இப்படி தான் காஸ்டியூம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட்ரோ ஸ்டைலில் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த காஸ்டியூம் ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் ஒர்த் அப்படின்னு சொல்லணும். லேக் அங்கங்கே இருந்தாலுமே படம் உண்மையாகவே நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். தேட்டரில் வாட்ச் பண்ணால் நம்மளுக்கு அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக க்ரியேட் ஆகும். படம் முடியும் போது நம்மளுக்கு ஒன்று தோணும், என்னென்னா அண்ணன் தம்பி நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு அண்ணனாக நம்ம வீட்டில் நிறைய பேரை பார்த்துருப்போம், அவங்க நம்மளை எப்படி கேரி பண்ணிப்பாங்க, அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் தனுஷோடைய டைலாக்காக இருக்கட்டும், அவர் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. செல்வராகவன் எப்போதும் போல் தம்பியை தாங்கு பிடிக்கும் அண்ணனாக இருக்கிறார். இல்லை அண்ணன் கிடையாது, அவருடைய கேரக்டர் வந்து தனுஷ் ஹெல்ப் கேட்டு வந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ கடைசி வரைக்குமே அந்த கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக கதை எங்கேயுமே அங்கெங்கே நகராமல் அதாவது துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், தனுஷ், எஸ்ஜே சூர்யா இவங்களுக்குள்ளே நடக்கிறது தான் ராயன். இது ராயனோட வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.